ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். டெல்லி போராட்டத்தின் முதல் பலி. ஸ்மோக் பாம் தான் காரணம். அதிகாலை 3 மணிக்கு என்ன நடந்தது? விவசாயி மருமகன் சொன்ன தகவல். ஜம்பு எல்லையில் அதிகரிக்கும் பதற்றம். மத்திய அரசு சார்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியான விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க கோரி டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்த சூழலில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி கடந்த 12ஆம் தேதி மாலை சண்டிகரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை. இதனால் விவசாயிகள் திட்டமிட்டபடி பஞ்சாபிலிருந்து தங்கள் டிராக்டர்கள் மூலம் டெல்லி சாலோ என்ற பேரணியை நேற்று முன்தினம் 13ஆம் தேதி பதேக்கர் சாஹிப் பகுதியில் தொடங்கி ஜம்பு எல்லை வழியாக டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கினர். அதே சமயம் டெல்லி எல்லைகளில் விவசாயிகளை தடுப்பதற்காக துணை இராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். விவசாயிகளின் போராட்டத்தை தடுக்கும் வகையில் மார்ச் 12ஆம் தேதி வரை டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் டெல்லி பஞ்சாப் எல்லையில் பேரணி சென்ற விவசாயிகள் மீது ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் டெல்லி எல்லையே புகை மண்டலமாக மாறியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விவசாயிகள் பட்டங்களை பறக்க விட்டு ட்ரோன்களை தடுத்து நிறுத்தினர். ஹரியானா காவல்துறையினர் ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதற்கு பஞ்சாப் மாநில அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்தனர். பஞ்சாப் பகுதிக்குள் ட்ரோன்களை அனுப்ப வேண்டாம் என பாட்டியாலா காவல்துறை ஆணையர் சௌஹத் அகமது அம்பாலா காவல்துறை துணை ஆணையருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கினார். இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூரைச் சேர்ந்த கியான் சிங் என்ற 62 வயதான விவசாயி தொடர் நச்சு புகை வீச்சால் பாதிக்கப்பட்டு போராட்ட களத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். போராட்ட களத்தில் முதலுதவிக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் தயார் நிலையில் இருந்தன. இதையடுத்து விவசாயி கியான் சிங்கிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் முதலுதவி அளித்தும் அவரை மேல் சிகிச்சைக்கு தலைநகர் டெல்லிக்கு அழைத்துச் செல்ல சக விவசாயிகள் முயன்றுள்ளனர். தடுப்புகளை தாண்டி பஞ்சாபின் ராஜ்புராவில் உள்ள மருத்துவமனைக்கு அவர் கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாட்டியாலாவில் உள்ள ராஜிந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு கியான் சிங்கை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக கியான் சிங்கின் மருமகன் ஜெகதீஷ் சிங் கூறுகையில், கியான் சிங் 5 விவசாயிகளுடன் தள்ளுவண்டியில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை 3 மணி அளவில் அவருக்கு நெஞ்சுவலி இருப்பதாக கூறினார். இதையடுத்து ஜம்பு காவல் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸை அழைத்து அவரை ராஜ்புரா சிவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். இருப்பினும் மூச்சு திணறல் இருந்ததால் பாட்டியாலாவில் உள்ள ராஜேந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்ல சொன்னார்கள். அவருக்கு ஆம்புலன்ஸிலேயே சிலிண்டர் மூலம் ஆக்சிஜன் சப்ளை செய்யப்பட்டது. அதிகாலை பாட்டியாலா மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்தார்கள். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். மேலும் பிப்ரவரி 13 அன்று கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதிலிருந்துதான் அவர் உடல்நிலை மோசமடைந்தது என கியான் சிங்கின் மருமகன் கூறியுள்ளார். கடந்த 3 நாட்களாக தங்களுடன் களத்தில் பகிர்ந்து கொண்ட விவசாயி ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் மற்ற விவசாயிகளிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் ஹரியானாவின் ஜம்பு எல்லையில் நின்று கொண்டிருக்கும் விவசாயி சங்க தலைவர் ஷர்வான் சிங் பந்தேர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காவல்துறையுடனான மோதலில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காயமடைந்துள்ளனர். 70 விவசாயிகள் அரசு மருத்துவமனையிலும் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசாங்கம் தங்களுக்கு எதிராக தனது முழு பலத்தையும் பயன்படுத்துவதாகவும் 70 யூடியூப் சேனல்களை மூடிவிட்டதாகவும் அவர் கூறினார். டில்லி மோர்ச்சா 2வின் முதல் தியாகி என்று
போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அவரை குறிப்பிட்டனர். இதற்கு முன்னர் டெல்லியின் எல்லைகளில் அல்லது பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் விவசாய சட்டங்களுக்கு எதிராக 13 மாதங்களுக்கு மேலாக நடந்த போராட்டங்களில் கிட்டத்தட்ட 750 விவசாயிகள் இறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற விவசாயிகள் போராட்டத்திற்கு பலியாகாமல் இருக்க மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.